வரிசையாக பாலியல் பலாத்காரம் நடந்துக்கிட்டே இருக்க பள்ளி குழந்தைகளுக்கு இது எல்லாத்துலேயுமே டிஎம்கேக்காரன் தான். எதில் போனாலும் டிஎம்கேக்காரன் பாலியல் பலாத்காரம். அதை வட இந்திய பத்திரிகைகள் டிவி எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறான், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ ஒரு இங்கிலீஷ் சேனல் என்ன சொல்கிறான், பாலியல் தொல்லைகளின் தலைநகரமாக தமிழ்நாடுங்கிறான். வட இந்தியாவில் இத்தனை பேருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே, எல்லாத்திலையுமே திமுக கட்சிக்காரன் தானே சம்மந்தப்பட்டிருக்கான். அந்த திமுக கட்சிக்காரன் சம்மந்தப்பட்டவனே கண்டுக்கிறதே இல்லையே, திமுக விடுவிச்சிடுறாங்களேன்னு பாலியல் பலாத்காரத்தின் தலைநகரம் தமிழ்நாடுன்னு போட்டான். ஒரு என்ன சொல்கிறாரு நம்ம இவர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அதுக்கு பாலியல் பலாத்காரம் எல்லா மாநிலத்திலையும் தான் நடக்குது. இது போன்ற பாலியல் வன்முறைகள் அல்லது பாலியல் குற்றங்கள் அனைத்து மாநிலங்களிலும் பெருகி வருகிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, அதையும் நியாயப்படுத்துகிறார் ஒரு கட்சியின் தலைவர். எல்லா மாநிலத்திலும் நடக்குதான், அதனால் இங்கே ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது நடந்ததா, திருமாவளவன் கேட்குறேன். மாற்றுக் கட்சிகள் இருக்கும்போது நடந்ததா, அதிமுக ஆட்சி எத்தனை தடவை இருந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்ததா, எங்கேயாச்சும் பாலியல் பலாத்காரம் நடந்ததா, ஜெயலலிதா இருக்கும்போது பாலியல் பலாத்காரம் வந்ததா, எடப்பாடி இருக்கும்போது பொள்ளாச்சி வந்த உடனே இம்மிடியேட்டாக யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சிபிஐ விசாரிங்கன்னு கொடுத்துட்டாங்களே. உங்கள் தலைவர் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் அந்த சிபிஐ கொடுக்க சொல்லுங்களேன்.